Hi everyone, good evening all. Welcome to Mon Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தான் 1857 the Great Revolt அப்படின்றது. ஓகே, பெரும் புரட்சி 1857 பெரும் புரட்சி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து கேள்விகள் நிறையவே வரும் உங்களுக்கு. ஸோ இதை ஈஸியாகவும் நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். இதுல நம்ம எந்தெந்த ஃபேக்டா நம்ம அந்த டேட்டாவை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே நம்ம வந்து இது பல ரொம்ப ட்விஸ்டட் பண்ணி கேட்க மாட்டாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸே உங்களுக்கு இங்க வரும். ஸோ அதனால தெளிவா வந்து எந்தெந்த கேள்விகள் அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது பிரிட்டேனிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பின் ஒரு முதல் வெளிப்பாடாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிர்த்து நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கும், நிறைய எதிர்ப்பு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி. பட் இது ஏன் வந்து கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஓகேங்களா, விவசாயிகள் அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தத்தோட வெளிப்பாடாக இது விளங்கக்கூடியதுதான் இந்த ரிவோல்ட். அதனால தான் கிரேட் ரிவோல்ட் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு பேர் சொல்றோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபர்ஸ்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சி வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து மெயின் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா. பிரிட்டிஷ் சைடு வந்து இந்த ரிவோல்ட் என்னன்னு சொல்றாங்க, அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் தான், இது ஒரு பெரும் புரட்சிலாம் இல்லை, இது வந்து ஒரு வெறும் சிப்பாய் கழகம் ஓகேங்களா, ஒரு சிப்பாய் மியூட்டனி அப்படின்றாங்க, ஒரு மிலிட்டரி மியூட்டனி இல்ல ஒரு சிப்பாய் மியூட்டனி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு முதல் உலக போர், த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றாங்க. இது என்னது, ஒரு முதல் உலக போர். ஏன் அப்படி இதை வந்து சொல்றாங்கன்னா, மிலிட்டரி ரிவோல்ட்டா இருந்ததுன்னா இதுல வந்து நிறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுமக்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஃபார்மர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால இது கண்டிப்பாக வந்து ஒரு விடுதலை போராட்டம் தான், ஒரு விடுதலை போர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு முதல் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ இதான் வந்து ரெண்டு டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ப்ரீவியஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்டிருக்காங்க, இப்படிதான் கேட்பாங்க. யார் வந்து உங்களுக்கு சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு 1857 சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ், அதே மாதிரி இப்படி யார் சொன்னாங்கன்னா இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்ட்டு. இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அண்ட் நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம கீழே வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது அதையும் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இங்க பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, த கிரேட் ரிபல்லியன், த ரிவோல்ட் ஆஃப் 1857, இந்தியன் இன்ஸ்ட்ரக்ஷன், the first war of independence, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இந்த ரிவோல்ட்டுக்கு இருக்கு. இப்போ புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1857 நடக்கும் பொழுது யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க? ஓகே, லார்ட் கேனிங். கிளியரா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ 1857 ரிவோல்ட் அப்போ கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங். ஓகேவா? இப்போ வந்து நம்ம புக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி புக்கை பார்க்கலாம். எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றத ஸ்கிப் பண்ணாம படிங்க, மீதி எல்லாமே ஒரு கிளான்ஸா மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ சிலதுக்கு நான் ட்ரை டு கிவ் த ஷார்ட்கட்ஸ் ஆல்சோ டு மெமரைஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நான் இம்பார்ட்டன்ட்னு அழுத்தி சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா. இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857. ஸோ இந்த கொஞ்சம் புக்ஸ் எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகேங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட் வந்து கொஸ்டின் பேப்பர்ல பண்ணும்போது சிலதெல்லாம் மாற்றம் வரும். அதனால நம்ம ஃபைனலா உங்களுக்கு வந்து இங்கிலீஷோட கொஸ்டின் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.டி. சவாஸ்கர் 1909. ஸோ இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட், இயரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இயரும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காரல் மார்க்ஸ் 1911. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ல என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கு இவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க புக் வைஸ் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கேட்டா காரல் மார்க்ஸ் தான் சொல்லணும். நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு தானே நம்ம ஏம் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1857 வந்து இந்த புக்கு ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக்கு யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் 1911 அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஸோ 1 எல்லாம் அப்படி 1 இருக்கு அப்படின்ட்டு 1911 இது கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க.
இப்போ கார்ல் மார்க்ஸ் கிளியர். ஓகே, இப்போ இங்க வந்து இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இல்லைன்னா இந்த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்த வந்து இந்த வாசகத்தை மாத்தி மாத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஒண்ணு த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இதுதான் எக்ஸாக்ட் புக் நேம். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படி கேட்டாலும் இவர் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா வி.டி. சவாஸ்கர் அவர்கள் 1909. இந்த புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகேவா, ஒரு 1857 பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு முதல் உலக போர், த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு இந்த புக்ல இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுதான் நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். இங்க பாருங்க, தெரியுதா? த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பை வி.டி. சவாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புக் நேம் கிடையாது, இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த புக்லன்னு பார்க்கும்போது இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். புரியுதா? இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புக்குன்னு கேட்கும் போது இது, பட் இவருக்கு புக்கு எது, இதுல இவர் சொல்லியிருக்கிறத ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே சப்போஸ் ஆப்ஷன் இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அதனாலதான். ஓகேவா? ஸோ அப்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின், Sepoy Mutiny and the Revolt of 1857. Sepoy Mutiny and the Revolt of 1857. R.C. Mazumdar. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the first national war of independence was neither a first or national nor war of independence அப்படின்ட்டு. இது ப்ரீவியஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த வாசகத்தை கொடுத்து இது யாரு சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்ப இது 1857 வந்து இது ஒரு முதல் தேசிய போர் அல்லது தேசிய போரோ அல்லது தேசிய சுதந்திர போர், விச் மீன்ஸ் அது வந்து சுதந்திர போரா இருக்கலாம், தேசிய போராக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் 1857 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சி மசூம்தார் புக்கு பேரை வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1857, வெறும் அதுதான் 1857 தான் புக் பேரு. ஸோ சென் அப்படின்றது. ஓகேவா? சென். ஸோ சென் 7 எல்லாம் 1857 அப்படின்றதுக்கு இல்லையா? ஸோ ஈஸி அமைச்சுக்கோ. சென் வெறும் 1857 அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை ஒருவேளை டெக்ஸ்டா கேட்டிருந்தாலுமே இதுதான். ஓகேங்களா? 1850 நம்பரா கேட்டாலும் இதுதான், டெக்ஸ்டா கேட்டிருந்தாலும் இதுதான். ஸோ சென் அப்படின்றது தான். தட் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் டே கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? larger as largely a real war of independence. ஓகேங்களா? ஸோ நிஜமாலே ஒரு ரியல் வார் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் ஜான் தாம்சன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எட்வர்ட் ஜான் தாம்சன் என்ன சொல்றாங்கன்னா, நிஜமாலே அது ஒரு பெருமளவு வந்து என்னது உலக போர் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. கிளியரா? ஓகே, ஸோ எட்வர்ட் ஜான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படின்றவர் பெருமளவு இது வந்து என்னது ஒரு உலக போர் தான், ஒரு சுதந்திர போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தட் இஸ் அ ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நிஜமாலே இது ஒரு என்னது பெருமளவா, இது நிஜமாலே என்னது ஒரு சுதந்திர போர் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? எட்வர்ட் ஜான் தாம்சன். ஸோ ஃபர்ஸ்ட் 5மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, the causes of Indian revolt. இந்த காசஸ்க்கு எப்படி நீங்க இந்த ரிவால்ட் பத்தின்னு வருது இந்த புக். அப்ப காசஸ் எப்படி, இந்த காசஸ் எதுக்கு நம்ம ஏதாவது காசு வேணும்னா நம்ம ஏதாவது செஞ்சா காசு வரும் இல்லையா? ஸோ செய்யறாங்க, ஸோ செய்யறாங்க செய்யத் அந்த மாதிரி. அப்ப ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ரொம்ப ஃபுல்லா மனப்பாடம் பண்ண வேணாம், வெறும் சையத் காசஸ் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் தி கிரேட் மியூட்டனி இந்தியன் 1857, கிறிஸ்டோபர் ஹிப்பர்ட். Next, the history of Indian mutiny, T.R. Holmes. So history வருது இங்க TRH அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க TRH எல்லாமே இந்த ஹிஸ்டரிக்குள்ளேயே இருக்கு இல்லையா? ஸோ T.R. Holmes அப்படின்றது நமக்கு இருக்கட்டும். 1857, the Great Rebellion. Ashoka Mehta. 1857, the Great Rebellion. So the Ashoka, the Great Leader அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும் போது இந்த ஒரு சிங்கார மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. Flight of Pigeons, Ruskin Bond. Flight of Pigeon, Ruskin Bond. Sorry, இது இல்ல. Okay. The Last Mughal. A Fall of a Dynasty, Delhi, 1857. William Jalpal. Rebellion. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க. ரிபல்லியன் பாத்தீங்கன்னா சிம்போசம். ரிபல்லியன் 1857. சிம்போசிசம், ஜோசி சிம்போசம். ஸோ சிம்போஷியம் ஏதோ ஒரு ரைமிங்கா வருது இல்லையா? ஸோ ஜோசியம் சிம்போஷியம் அந்த மாதிரி வந்து ரைமிங்கா வருதுனால எடுத்துக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் இந்தியா, தாராச்சந்த். ஓகேவா, இங்கேயும் ஒரு ஹிஸ்டரி பார்த்துருப்போம் இல்லையா? எஸ், இங்க ஹிஸ்டரி பார்த்துருப்போம், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க இந்தியன் மியூட்டனின்னு சொல்லணும். ஓகேங்களா, இந்தியன் மியூட்டனி. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே வந்து ஃப்ரீடம், ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த ஃப்ரீடம் தரேன் அப்படின்றாங்க, தராச்சந்த் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஃபுல்லா மனப்பாடம் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்க ஆப்ஷன் பார்க்கும்போது அட்லீஸ்ட் எலிமினேஷன் பண்றதுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும் உங்களுக்கு. peasant and the Raj Erak shouts. Indian mutiny 1857 solved they with M. இது important. Malson இது கிடையாது. Making of Bengal Army, மாத்திக்கோங்க இதை மட்டும். மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி, மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி. ஓகே, மால்சன் அப்படின்றவர். ஓகேங்களா, மால்சன் என்ன சொல்றாங்க, அதோட புக் என்னது, மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஆரம்ப காலத்துல இது வந்து ஒரு கழகமா தான் இருந்து இது எப்படி வந்து ஒரு கிளர்ச்சியா வெடிச்சது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி கேட்டிருப்பாரு. ஓகேவா. History of Sepoy War in India 1857, John William Key. Okay. இப்போ காசஸ். ஓகேவா, என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அரசியல் காரணங்கள், சமூக மத காரணங்கள், பொருளாதார காரணங்கள், ராணுவ காரணங்கள், உடனடி காரணங்கள். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலயும் நம்மளுக்கு சிலதுலாம் இம்பார்ட்டண்டா இருக்கு, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் காரணங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். துணைப்படை ஒப்பந்தம். ஓகேவா, துணைப்படை ஒப்பந்தம் அப்படின்றது சப்சிடரி அலையன்ஸ், subsidiary alliance by Lord Wellesley, subsidiary alliance by Lord Wellesley. ஓகேங்களா, சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பிரிட்டிஷோட படை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்திய ராஜாக்களுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சில பேரை வந்து விட்டுருவாங்க. அவங்க எந்த ஒரு போர் போனாலும் இவங்களை அழைச்சிட்டு போகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. சோ அப்போ இவங்க தான் என்ன பண்ணணும், இந்த இந்தியர்கள் தான், இந்திய ராஜாக்கள் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கான செலவு, அவங்கள பாத்துக்கிறது, அந்த படையை வந்து பாத்துக்கக்கூடிய எல்லா செலவுமே இவங்க வந்து ஏத்துக்கிட்டு பண்ணணும். இவங்களுக்கு நீட் இருக்காது, பட் தே ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இதனால என்ன ஆகும்னா, இப்ப நிறைய பேர் வந்து அவங்க எங்க போர் போடுறதாலும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பிரிட்டிஷ்க்கு அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா, சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1798 ஹைதராபாத்ல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. சோ யார் இந்த கொள்கை கீழே வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே யார் ஃபர்ஸ்ட் சைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். அப்ப யார் வந்து நிசாம் அலி கான் ஆசப் ஜாட்டுன்னு சொல்லுவாங்க, நிசாம் அலி கான். ஓகேங்களா, ஸோ 1798 இயர் இம்பார்ட்டன்ட், எந்த பிளேஸ் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, செகண்ட் பாத்தீங்கன்னா ஹவுட் 1802 வந்து ஹவுட். ஸோ சப்சிடரி அலியன்ஸ் யார் பண்ணாங்க, லார்ட். இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்சிடரி அலியன்ஸ் லார்ட் வெல்லல்சி. ஃபர்ஸ்ட் என்ன இயர் 1740, 1798 எந்த இதுனா ஹைதராபாத். அதுக்கு செகண்ட் ஹவுட். இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க மேலதிக கோட்பாடு ஆர் கொள்கை எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் ஃபைனல். ஸோ ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியை தான் வந்து அதை வந்து கீழே இருக்கிறவங்களை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான், ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றதுதான் ஃபைனல். ஸோ அப்படின்னு சொல்றதுதான் அந்த விஷயங்கள். ஸோ இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்தகைக்கு இப்போ உரிமம் இல்லாம நிறைய நிலம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ குத்தகைக்கு எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க, அதை பத்தி ரிசர்ச் இது பண்றதுக்காக ஒரு கமிஷன் வந்து இது பண்றாங்க, இமாம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ இமாம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து வைக்கிறாங்க. ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இமாம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இங்க நம்ம போடல, நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். இமாம் கமிஷன்,
மேலதிக்க கொள்கை ஆர் மேலதிக்க கோட்பாடு அப்படின்னா உரிமம் இல்லாத நிலங்களுக்கு குத்தகை எடுத்து இருப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சு அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படியாவது என்ன பண்ணணும், பிரிட்டிஷ்காரங்க எல்லா நிலங்களையும் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. வட்டா இல்லாம அந்த மாதிரி நிறைய லேண்ட் வந்து இருந்திருக்கும் இல்லையா, சோ அதை இது பண்ணணும். சோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 21,000 தோட்டங்களை வந்து அவங்க கைப்பற்றணும், பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பிரகாரம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 21,000 தோட்டங்களை பறிமுதல் செஞ்சிருப்பாங்க. சோ அப்ப எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. சோ இது என்ன கமிஷன் தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் இது இந்த கமிஷன் பேரு, அது எதற்காக போடப்பட்டுச்சு அப்படின்றது 12th தெரிஞ்சுக்கணும். சோ இமாம் கமிஷன், அவ்வளவுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் paramountcy. ஓகே, இது என்ன சொல்லுது பாருங்க. The territory was annexed by the British if the native ruler found corrupt and incapable. ஓகேங்களா, so corrupt and incapable. உள்நாட்டு ஆட்சியாளர் ஊழல் மிக்கராகவும், ஓகேங்களா, கரப்ஷன் இருந்ததுன்னா அவர்கிட்ட, அண்ட் திறமையற்றராகவும், ஓகேங்களா, அவர் வந்து ஒரு திறமை இல்லாத ஒரு இன்கேப்பபிள் பர்சன் ஃபார் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, அவங்களும் திறமை இல்லை அப்படின்னு தெரியப்படுதுன்னா அந்த நிலத்தை வந்து அந்த நிலப்பகுதியை வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா. ஸோ இது புரியுதா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீ மேலுமே டாக்டர் ஆஃப் லேப்ஸ் நல்லா படிச்சிருக்கோம் கரெக்டா. இப்போ இதை பத்தி கேட்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லயும் இது ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தெரிய வரணும். ஸோ டாக்டர் ஆஃப் paramountcy அப்படின்னா என்னதுன்னா, அந்த ரூலர் வந்து கரப்ட் அண்ட் இன்கேப்பபிளா இருந்தாங்கன்னா அந்த பகுதி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா. சோ அதுதான் விஷயம். சோ இது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா லார்ட் ஹாஸ்டிங். ஓகே, லார்ட் ஹாஸ்டிங். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெரிட்டரியில இந்த அனெக்ஸ் ஆனது யாருன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத். கிளியரா. ஃபர்ஸ்ட் யார் அனெக்ஸ் ஆனது? ஹைதராபாத். கிளியர். ஓகே, இப்ப வந்து வாரிசிறப்பு கொள்கை, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். சோ ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜாக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து அந்த பகுதி வந்து என்னதுன்னா, இப்போ வந்து தத்து பிள்ளை அப்படின்ற கான்செப்ட்லாம் அங்க இல்லை. உங்களுக்கு சொந்தமா வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னாலே அந்த நிலப்பகுதி என்னது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சில பேர் அடாப்ஷன் சைல்டு வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால ஆனா அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெண்ணுலாம் இல்லை, ஆண் வாரிசு தான் அவங்களோட இது. ஓகேவா. ஸோ அதுதான் விஷயம். சோ இத வந்து யார் வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டல்ஹௌசி, டல்ஹௌசி. ஓகேவா. சோ டீன் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் டல்ஹௌசி, பட் நம்மளுக்கு ஆல்ரெடி டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ அதனால டீன் வரும்போது டல்ஹௌசி போட்டுருவோம். இதுவே டாக்ட்ரைன் ஆஃப் paramountcy கேட்கும் போது லார்ட் ஹாஸ்டிங். ஓகேங்களா, டிஃப்ரெண்டா இருக்கு, அப்போ நம்ம ஹாஸ்டிங் போடணும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ இதுல வந்து எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதுவாயிடுச்சு இருப்பாங்க. சோ அதான் இங்க அடாப்ஷன் நாட் பெர்மிட்டட், அதெல்லாம் நம்ம சொன்னதுதான். ஓகேவா. சோ இந்த இது வந்து முக்கியம், இந்த 5மே முக்கியம். சோ சத்தாரா பாத்தீங்கன்னா 1848. ஓகேவா. சத்தாரா 1848. சம்பல்பூர். ஓகேவா. சோ SSJN. ஓகேவா. சோ சத்தாரா 1848, சபல்பூர் 1849 and ஜெய்ப்பூர் 1852, ஜான்சி 1854, நாக்பூர் 1854. இதுக்கு அடுத்த வருஷம் நடந்திருக்கு 52 and 54 சேமா இருக்கு. ஓகேவா. சோ சத்தாரா, சபல்பூர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெய்ப்பூர், ஜான்சி, நாக்பூர். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கணும் இல்லையா. சோ 48 அப்படின்றது ஃபர்ஸ்ட், 1848. அதுக்கு அடுத்த வருஷமே நம்மளுக்கு சம்பல்பூர் 1849. அதுக்கப்புறம் 52 வந்து ஜெய்ப்பூர், 54 வந்துடுது. ஸோ ஜான்சி அண்ட் நாக்பூர். கிளியரா. ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் கிளியரா. எஸ். ஓகே, இங்க நம்மளுக்கு இருக்கு பாருங்க இந்த மேலதிகாரி இமாம் கமிஷன் 1852. ஓகேவா. 1852 தான் இந்த இமாம் கமிஷன் அப்படின்றது, 1852. அண்ட் தென் வேற என்ன பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியர்களோட பென்ஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இந்தியர்களோட ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, பென்ஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பாத்தீங்க, அரசியல் காரணங்கள் இவ்வளவு காரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மேலதிகார கொள்கை பார்த்திருக்கோம், சப்சிடரி அலையன்ஸ் பார்த்திருக்கோம், டாக்ட்ரைன் ஆஃப் paramountcy பார்த்திருக்கோம், டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, அண்ட் இமாம் கமிஷன் அந்த ஒரு 1852 அதையும் நமக்கு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமூக மற்றும் மத காரணங்கள். ஓகே, சோஷியோ ரிலீஜியஸ் காசஸ்.
ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஓகே, நிறைய அவங்களோட ஃபோக்கஸ் இருந்து இந்தியன்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்கா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸா கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் பண்றாங்க. இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான், இந்தியன்ஸ் எல்லாரும் கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் பண்றாங்க, அந்த ஒரு ரீசன் அது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பார்த்தோமா. ஸோ அந்த கிறிஸ்டின் தனியா வச்சுக்கோங்க. ஸோ கிறிஸ்டின்ஸ் என்னதான் எல்லாருமே கிறிஸ்டினா மாத்தணும். ஸோ அதனால ஒரு கலவரம் இதுவாகுதுன்னு பார்த்துட்டு இப்ப இந்துஸ்ல வரலாம். இந்துஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னா, இந்த அபாலிஷன் ஆஃப் சத்தி, பிராக்டிஸ் ஆஃப் சத்தி இருக்கு இல்லையா, உடன்கட்டை ஏறுதல், அண்ட் ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், அண்ட் தென் விடோ ரீமேரேஜ் அப்படின்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு அதை அபாலிஷ் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் தான். ஆனா என்னது, நம்ம மக்களுக்கு அது வந்து எங்களோட மதம் சார்ந்து கூடிய ஒரு விஷயம். அது எப்படி நீங்க வந்து அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாமே அபாலிஷ் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கோபமாக ஒரு வெளிப்பாடாக வருது. ஓகேவா. சோ அது அந்த விஷயம். சோ அப்போ வந்து இந்து மதத்தை வந்து அதுல இருக்கக்கூடியதை நீங்க வந்து தடுக்கிறீங்க அப்படின்ட்டு இந்துக்கள் வந்து கோபப்படுறாங்க. புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இம்போஸ் பண்றாங்க நிறைய இடத்துல. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க, இது இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருக்குமே தான். ஓகேங்களா. ஸோ இப்போ முஸ்லிம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பார்சி மொழி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதிகமா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு மொழி மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீதித்துறையில இருந்தும், ஓகேங்களா, நீதித்துறையில இருந்தும் பொதுப்பணி தேர்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் இந்த பார்சி மொழியை எடுத்துட்டு இங்கிலீஷ் மொழிய வந்து ஆட் பண்றாங்க. சோ அதுவும் அப்ப என்னது, முஸ்லிம்களுக்கு ஒரு எதிர்ப்பு. ஓகே, முஸ்லிம் அதனால ஒரு எதிர்ப்பு காட்டுறாங்க. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெகோசி ஆக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். லெகோசி ஆக்ட் 1850. இந்த லெகோசி ஆக்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் மாறுறாங்க, கிறிஸ்டியானிட்டியா சேஞ்ச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க பரம்பரை சொத்துல வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லாம இருந்தது முதல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு இந்துவா இருந்துட்டு இந்த கிறிஸ்டினா மாறிட்டுன்னா எங்களோட அந்த பரம்பரை சொத்து வந்து உங்களுக்கு கிடையாது, அப்படிதான் இருந்தது ஆரம்பத்துல. ஆனா அவங்களோட மோட்டிவ் என்னது, இந்தியன்ஸ் வந்து மோஸ்டா எல்லாரும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால என்ன பண்றாங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, லெகோசி ஆக்ட் 1850 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இந்தியன்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியானிட்டியா மாறினாலும் அவங்களுக்கு அந்த பரம்பரை சொத்து, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இன்ஹெரிண்ட் ஆன்சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. அந்த பரம்பரை சொத்துக்கு உரிமை இருக்கிற மாதிரி செய்யறாங்க. சோ இதனால என்ன ஆகும், நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இந்துக்களோட எதிர்ப்பு இது. ஓகேங்களா. சோ இந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக பண்றாங்க 1850 அப்படின்றது. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1852 கல்கட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய பரக்பூர். ஓகேவா. பரக்பூர்ல வந்து என்னன்னா பர்மா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து பர்மாக்கு வந்து போக சொல்றாங்க. அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கடல் வழியா போகணும், கடல் தாண்டி போகணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்களோட இது பிரகாரம் இந்துக்கள் என்னன்னா கடல் தாண்டி போனா அது ஒரு தீட்டு மாதிரி நினைப்பாங்க. சோ அதனால நாங்க போக மாட்டோம், அதனால நாங்க போக முடியாது அப்படின்ட்டு அதை வந்து அப்போஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதுவும் வந்து ஒரு இந்துக்களின் எதிர்ப்பு. கிளியரா. ஸோ இது எல்லாமே சோஷியல் ரிலிஜியஸ் காசஸ், இதெல்லாம் மதம் சார்ந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரியப்படுத்துறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொருளாதார காரணங்கள், எக்கனாமிக் காசஸ். எக்கனாமிக் காசஸ்னாலே மோஸ்ட்லி நம்ம வந்து பெசன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு வந்து என்னன்னா நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ், மெயினா வந்து எக்கனாமிக் காசஸ்ல வந்து டாக்ஸ். ஓகேங்களா. அந்த டாக்ஸ் கலெக்ஷன் மெத்தட்னாலையும் ஹெவி டாக்ஸ் வந்து அவங்க போடுறாங்க. ஸோ இது ரெவென்யூ கலெக்ஷன் மெத்தட்னாலையும் ஹெவி டாக்ஸ்னாலையும் வந்து அவங்க நிறைய எதிர்ப்பு சந்திக்கிறாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிளியரா. அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும். மெயினா என்னது, ரெவென்யூ கலெக்ஷன் மெத்தட் அண்ட் ஹெவி டாக்ஸ். வந்து டாக்ஸ் வந்து அதிகமா போடக்கூடிய விஷயங்கள். கிளியரா. அதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே, ஹெவி டாக்ஸ், ரெவென்யூ கலெக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் எக்கனாமிக் காசஸ்ல அது. ஓகே, மிலிட்டரி காசஸ் வந்தாச்சு. மிலிட்டரி காசஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க, பிரிட்டிஷ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ரேங்க் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரே வேலை தான் செய்வாங்க, ஒரே பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா சம்பளம் மட்டும் வந்து இந்தியன்ஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மிலிட்டரி காசஸ்ல ஒரு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேவா.
இங்க பாருங்க, the Indian sepoy was paid less than European sepoy. So European sepoys விட நம்மளுக்கு கம்மியா, இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியா வந்து பேமெண்ட் இருக்கு, salaries வந்து இருக்கு. பட் ஈக்குவல் ரேங்க் தான், சேம் ரேங்க், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேம் ரேங்க் தான், பட் அவங்களுக்கு என்னது எல்லாமே கம்மியா இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அண்ட் தென் எல்லாருமே வந்து அவங்க இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கிறாங்க, அவங்களோட ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரீசனாகவும் இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் சுபேதாஸ் அப்படின்ற பொசிஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுபேதாஸ் அப்படின்ற கூட பொசிஷன் வந்து ஒன்லி ஃபார் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அப்படின்ட்டு வைக்கிறாங்க, ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்தியன்ஸ்க்கு அந்த சுபேதாஸ் பொசிஷனே அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ஐடம் பொசிஷன். ஓகேவா? சுபேதாஸ் அப்படின்னு சொல்றது கிளியர். அண்ட் தென் பேட்டா சிஸ்டம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேட்டாஸ் அப்படின்னா அலோவன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது, அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து மிலிட்டரி காசஸ். கிளியரா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்க்கு வந்துட்டோம் நம்ம இப்போ. இமீடியட் காஸ், ஓகேங்களா, உடனடி காரணங்கள் அப்படின்றது. ஸோ இப்போ இதுல வந்து பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்மே ப்ரீவியஸ் இயர் தான். ஓகேவா? சரி, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவோல்ட் வந்து எதனால வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ்ட் கேட்ரேஜஸ். ஓகேவா? கிரீஸ்ட் கேட்ரேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இந்த ரிவோல்ட் எதனாலன்னு கேட்பாங்க. இந்த ரிவோல்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து எதனால இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ்ட் கேட்ரேஜஸ். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இது என்ன கொழுப்பு தடவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஃபேக்ட் ஆஃப் கவுஸ் அண்ட் பிக். ஃபேக்ட் ஆஃப் கவுஸ் அண்ட் பிக். ஸோ இந்துக்கள் வந்து பசுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடவுளா மதிப்பாங்க. அதே மாதிரி பிக் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு அனிமல் மாதிரி. ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைஃபிள்ஸ் அந்த பிஃபோர் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அவங்க கடிச்சு தான் அதை பண்ணணும். ஸோ அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொழுப்பு வந்து தடவப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் பாருங்க, பிஃபோர் லோடிங் தீஸ் ரைஃபிள்ஸ் the boys had to bite off the papers on the cartridges. So அதுல வந்து தான் உங்களுக்கு அந்த கொழுப்பு தடவப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த துப்பாக்கிகளை நிரப்புவதற்கு முன்பாக சிப்பாய்கள் தோட்டாக்களில் இருந்த காகிதத்தை கடிக்க வேண்டி இருக்கிறது. ஸோ அதுலதான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த ஃபேக்ட்ஸ் வந்து தடவப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கிளியரா? ஸோ அதனாலதான் இந்துவும் முஸ்லீம்ஸும் இதை யூஸ் பண்றதுக்கு மறுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கவ் அண்ட் பிக், ஃபேக்ட் ஆஃப் கவ் அண்ட் பிக் இருக்கிறதுனால, கவுனால இந்துக்களும் பிக்கோட ஃபேக்ட் இருக்கிறதுனால முஸ்லிம்களும் அதை யூஸ் பண்றதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்து அதை இது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஓகேவா? ஸோ இந்த டேட்டோட கேட்பாங்க. March 29, 1857 மங்கள் பாண்டே. இவர் எந்த இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க. 34th இன்ஃபேண்ட்ரி. ஓகேங்களா? 34th இன்ஃபேண்ட்ரி, காலான் படை, 34வது காலான் படை. ஓகேவா? சோ இவர்தான் வந்து என்ன பண்றாரு, தோட்டாவை பயன்படுத்த மறுத்து தனது மூத்த அதிகாரி மீன் ஹையர் ஆபீஷியல்ஸ். ஓகேங்களா? சோ ஜானெட் அவரை வந்து சாவடிக்கிறார். ஓகேங்களா? ஜானெட் அப்படின்ற ஒரு ஹையர் ஆபீஷரை வந்து சாவடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ March 29, 1857 இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மார்ச், இந்த டேட் வந்து நிறைய வாட்டி ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் மறக்காதீங்க. March 29, 1857. உங்களுக்கு ரிவோல்ட் பாத்தீங்கன்னா 1857 ஆரம்பிச்சு 58 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க மார்ச் ஞாபகம் வச்சுக்கணும். March 29, 1857 மங்கள் பாண்டே 34th இன்ஃபேண்ட்ரி. ஸோ அவர் வந்துதான் வந்து அப்போஸ் பண்றாரு அதை யூஸ் பண்றதுக்கு. ஸோ அவருக்கு என்ன பண்றாரு, ஹையர் அபிஷியலான ஜான் டேவை வந்து கொண்டுடுறாரு, அட்டாக் பண்றாரு. நெக்ஸ்ட் இதனால என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து தூக்கிலிடுறாங்க. ஸோ அந்த டேட் பாத்தீங்கன்னா 8th ஏப்ரல். ஸோ March 29 வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ 8th ஏப்ரல் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள தூக்கிலிடுறாங்க, ஹேங் பண்ணிட்டாங்க. கிளியரா? எஸ். ஓகே, இப்போ ஆர்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே. ஓகேவா?
ஸோ மே என்ன ஆகுது, மே 9th பாருங்க 85 சோல்ஜர்ஸ், ஓகேவா, 90 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த 90 சோல்ஜர்ஸ்ல அவுட் ஆஃப் 90 சோல்ஜர்ஸ் 85 சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்றதுக்கு மறக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் இது பண்ணோடனே அவங்களுக்கும் என்ன, ஓகே ஒருத்தர் இது பண்ண நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தோணுது. ஸோ அவரையும் என்ன பண்ணிட்டாரு, கொண்டுட்டாங்க இல்லையா, ஸோ தூக்கிலிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ வந்து லைக் 90%, ஓகேங்களா, ஸோ 5 பேர் தவிர்த்து அவுட் ஆஃப் 90 85 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஜெயிலில் வந்து போடுறாங்க. ஓகே, மீரூட்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். நெக்ஸ்ட் 10th மே. ஸோ அப்போ 9th மேவே வந்து அந்த ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க, நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க. ஸோ 10th மே என்ன ஆகுது, வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிய வருது. ஓகேவா, ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 3rd Cavalry, ஸோ மீரூட்ல இருக்கக்கூடிய 3rd Cavalry Sepoys, ஓகேங்களா, அவங்க யார் கூட ஜாயின் பண்றாங்க, இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. 11th and 20th, 11th and 20th, ஓகேவா. 3வது குதிரைப்படை, ஓகேங்களா, மீரூட்ல இருக்கக்கூடிய 3வது குதிரைப்படை, ஓகேங்களா. 3rd Cavalry மீரூட்ல இருக்கக்கூடிய யார் கூட ஜாயின் பண்றாங்கன்னா 11th and 12th காலான் படையோட ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா ஜெயில இருந்து அவங்க வந்து எல்லாரையும் மீட்கிறாங்க. ஓகேங்களா, போய் அடிச்சு இது பண்ணி எல்லாரையும் மீட்டுட்டு இவங்க எல்லாரும் ஒரு மாஸா, ஓகேவா, எல்லாரும் ஒரு மாஸ் குரூப்பா வந்து டெல்லிக்கு வந்து போறாங்க. ஓகேவா, எல்லாரும் ஒரு மாஸ் குரூப்பா. அப்ப எந்தெந்த யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 34th நம்ம பார்த்தோம். இங்க வந்து 3rd Cavalry பார்க்கணும். அதே மாதிரி 11th and 20th Infantry, ஓகேங்களா, காலான் படை குதிரைப்படை எது எதுன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, 3, 11, 20ன்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு 11th மே இப்ப எல்லாமே வெளிப்படையா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஓகே, வெளிப்படையா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ரிவோல்ட்னு தெரிய வருது. ஸோ 11th மே என்ன ஆகுது, எல்லாருமே எங்க போறாங்கன்னா டெல்லிக்கு போறாங்க. ஓகேவா, எல்லாருமே எங்க போறாங்க, டெல்லிக்கு, ரெட் ஃபோர்ட்டுக்கு போறாங்க. கிளியரா. 12th மே என்ன ஆகுதுன்னா பகதூர் ஷா கிட்ட போய், ஓகேங்களா, நீங்க தான் எங்களுக்கு எம்பையர் ஆஃப் இந்தியா, நீங்களாம் எங்களுடைய எம்பையர் ஆஃப் இந்தியா, நீங்க தான் எங்களை பாத்துக்கணும், உங்களோட தலைமையில் நடக்கணும், நீங்க தான் ராஜா மாதிரி எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, சோ எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, ஷாஹிஸ்டா-இ ஹிந்துஸ்தான், ஷகின் ஷா-இ ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு. அந்த குரூப் ஒரு மாஸ் குரூப் போச்சு இல்லையா, ஸோ அவங்க தான் இந்த டைட்டில கொடுக்குறாங்க. கிளியரா இருக்கா, எதுக்கும் கிளியரா புரியுதா எல்லாருக்கும்? அந்த ஃப்ளோ உங்களுக்கு கெட் பண்ண முடியுதா, கிடைக்குதா உங்களுக்கு? எஸ். ஸோ எம்பையர் ஆஃப் இந்தியான்னு வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, 12th மே. எம்பையர் ஆஃப் இந்தியா எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, 12th மே. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, அதான் ஷஹீனா-இ ஹிந்துஸ்தான் அப்படின்றது. ஆனா அவர் வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணாரா, இல்ல, அவர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாரு. ஓகேங்களா, அவரோட தளபதி, ஓகேங்களா, பக்த் கான் அப்படின்றது. ஸோ அவரோட தலைமையில தான் இந்த ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். பக்த் கான். கிளியர், பக்த் கான் புரியுதா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸோ நிறைய கிளர்ச்சிகள் வந்து ஒரு பிளேஸ்லயுமே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பிளேஸ்லயுமே நம்மளுக்கு அந்த கிளர்ச்சி வந்து நமக்கு வெடிக்கப்படும். அதை ஒரு தலைமையை எடுத்து நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை அடக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் வந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ இப்போ 3 கொஸ்டின் இதுலயே இருக்கு. என்ன பிளேஸ், இதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஷார்ட்கட்டும் நான் சொல்றேன், ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இதை அப்படியே இந்த பாக்ஸ் கொடுத்து உங்களுக்கு மேத்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே கேட்பாங்க, இல்ல தனியாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது ஃபுல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா, எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்றேன், அதுவும் மனப்பாடம் பண்ணல. இதுல வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல உங்களுக்கு கேள்விகள் வர்றதுக்கு. ஓகேவா, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டெல்லி. பகதூர் ஷா 2. ஓகேங்களா, நம்ம பார்த்தோமா, பகதூர் டெல்லியில தான் இருக்காரு, டெல்லிக்கு போனாங்க, பகதூர் ஷா 2 இது பண்ணாங்கன்ட்டு. ஸோ ஓகே, அப்ப டெல்லி, அப்ப அதை வச்சு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ டெல்லி அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ டெல்லி, பகதூர் ஷா 2. இதை யார் வந்து உங்களுக்கு இது பண்ணாங்கன்னா ஜான் நிக்கல்சன். ஓகே, ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர். நெக்ஸ்ட் பாருங்க, லக்னோ. லக்னோ அப்படின்றது பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்றது. ஓகேங்களா, சோ பேகம் ஹஸ்ரத் மஹால். அப்ப லக் இருந்தா நம்ம எல்லாரும் மஹாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவோம். லக் இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், மஹாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதே மாதிரி லக் இருந்தா நம்மளுக்கு லா படிக்கலாம்,
லா நம்ம லக்குன்னு தான் நம்மளுக்கு, அங்க எல்லா இடத்துலயும் நீ லா பேசுவ, உனக்கு என்ன பண்ணி எல்லா இடத்தையும் சட்டம் பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா எதுவுமே உனக்கு ஆகாது அந்த மாதிரி. ஸோ லக் இருந்தா மஹாலுக்கு போனா நீ பத்தின லா பேசலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ அப்ப லக் நோ அப்படின்றது, ஸோ லக் நோ அப்படின்றதுனா அஸ்ரத். ஓகே, பேகம் அஸ்ரத் மஹால், அந்த மஹால் தான் ஷார்ட்கட். ஓகேயா. ஸோ பேகம் அஸ்ரத் மஹால் அப்படின்றது. அப்போ லா பேசலாம் லாரன்ஸ். ஸோ அவர் தான் வந்து சப்ரஸ் பண்ணியிருக்காரு, ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்பூர் அப்படின்றது நானா சாஹிப் அப்படின்னு பாக்குறோம். ஸோ கான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரைமிங்கா கிடைக்குது. கான்பூர் நானா சாஹிப் அப்படின்றது. ஓகேவா. ஸோ கான்பூர் நானா சாஹிப். இவர் பாத்தீங்கன்னா கேம்பெல். ஓகேங்களா, கேம்பெல் அப்படின்னு பாக்குறோம். ஸோ கேம்பெல் இப்போ கான்பூர் அப்படின்றது காண்றது அப்படின்னு பாக்குறோம். ஸோ கண்ணு அப்படின்றது. ஸோ காண்றது. அப்போ வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் என்ன சவுண்ட் கேட்கும், பெல் சவுண்ட் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ கேம்பெல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ கேம்பெல். ஸோ நீங்க அந்த லாஸ்ட் ஒரு வேர்ட் ஃபுல் நேம் மனப்பாடம் பண்ண முடியனாலும் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜான்சி ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும், ராணி லட்சுமி பாய் அப்படின்றது குவாலியர் டான்டியா டோப். ஓகேவா. ஸோ ராணி லட்சுமி பாய் தான் ஒரே ஒரு இது உங்களுக்கு. ஸோ லக்ஷ்மி வந்து ரோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ லேடிக்கு வந்து ரோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மிக்கு ரோஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹஜ் ரோஸ் லக்ஷ்மிக்கு, இல்லைன்னா பாயினே அதுக்கு பாருங்க, லக்ஷ்மி பாயின்னு இருக்கு, பாய் வந்து ரோஸ் கொடுக்குறான், பாய் வந்து ரோஸ் கொடுக்குறான். ஸோ ஹஜ் ரோஸ் அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் பெரேலி. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா என்னன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஓகேவா. ஸோ அப்ப வந்து அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதே கான் வந்து இங்க கொண்டு வரும். ஓகேவா. ஸோ கான் பகதூர் கான் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அங்க கான்பூர் நான்னு பார்த்தோம், அதே மாதிரி கேம்பெல் பார்த்தோம், இங்க பெரே. ஸோ அப்ப ஏதோ ஒரு கான்றதுலதான் வரப்போகுது. ஸோ கான் பகதூர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேம்பெல் தான். ஓகேவா. ஸோ பெல் சவுண்ட் அப்படின்றத வச்சு ஈஸியா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, பீகார் பாருங்க. பீகார் வார், ஹார் வார் ஒரு ரைமிங்கா இருக்கா. குன்வர் சிங், வில்லியம் டெய்லர். ஓகேங்களா. ஸோ டெய்லர், ஹார் வார் டெய்லர். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைமிங் ஒன். ஓகேங்களா. ஸோ ஹார் வார். ஸோ வார்ல வந்து டெய்லர் வந்து இந்த வார்க்கு போறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் விச் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ரைமிங்கா இருக்கிறதுனால இன்னும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ குன்வார், பீகார், டெய்லர் அந்த மாதிரி கொஞ்சம் சிமிலரா இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பிரிட்டிஷையும் வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீடரை வந்து எங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ எங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பாக்குறது இம்பார்ட்டன்ட். ஓகே, பகதூர் ஷா 2. ஓகேங்களா. பகதூர் ஷா 2 வந்து என்ன பண்றாங்கன்னா ரங்கோனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. ரங்கோனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. ஸோ இரண்டாம் பகதூர் ஷா டெல்லி அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா. ஸோ இரண்டாம் ஜான் நிக்கல்சன் அப்படின்றது. ஓகேங்களா. இரண்டாம் பகதூர் ஷா ஜான் நிக்கல்சன். ஓகேவா. மறக்கக்கூடாது. சன் அப்படின்றது டெல்லி சன். ஓகேங்களா. ஸோ டெல்லி வந்து ஒரு சென்டர் பார்ட் இல்லையா. நம்மளுக்கு ஒரு சென்டர் பார்ட்னால என்ன ஒரு மனசு ஒரு மகம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நிக்கல்சன் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். கிளியரா. நெக்ஸ்ட் பாருங்க, நானா சாஹிப். ஓகே, கான்பூர் நானா சாஹிப். கான் நான் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ நானா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நேபாளுக்கு தப்பி சென்றுட்டார். ஓகேவா. நேபாளுக்கு தப்பி சென்றார். ஓகேங்களா. ஸோ எஸ்கேப்டு டு நேபாள், எஸ்கேப்டு டு நேபாள். கிளியர். நெக்ஸ்ட் வந்து தாந்தியா தோப். ஓகே, தாந்தியா தோப் எங்க போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் இந்தியாவுக்கு தாந்தியா டோப் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு போயிட்டாரு. ஆனா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, கேப்சர் பண்ணிட்டு அவங்கள தூக்கிலிட்டாங்க, அப்படிங்களா கொண்டுட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகே. ஸோ தாந்தியா டோப். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதனால இங்க தனியா வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ எப்படி சப்ரஸ் ஆனாலும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக. ஓகேவா. ஸோ தாந்தியா டோப் வந்து எஸ்கேப். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், இல்ல இது வந்து தனியாவே உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான். ஓகேவா. நெக்ஸ்ட் லக்ஷ்மி பாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலியர் ஃபோர்ட்ல. ஓகேவா. லக்ஷ்மி பாய் பாத்தீங்கன்னா குவாலியர் ஃபோர்ட்ல வந்து உங்களுக்கு இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அஸ்ரத் மஹால் நேபாள்ல வந்து
மறைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அவங்க வந்து அங்க வந்து மறைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அங்க போயிட்டு மறைஞ்சிருப்பாங்க. ஹிடன் இன் நேபாள், அங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ பகதூர் ஷா டூ ரங்கூனுக்கு அனுப்பியிருப்பாங்க. அண்ட் வந்து தாந்தியா தோப் வந்து டெல்லிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்க போய் பிரிட்டிஷ் வந்து அவங்களை அக்ரிட் பண்ணி கொண்டுடுப்பாங்க, ஹேங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நானா சாஹிப், நானா நேனே என்னென்ன இருக்கு, ஸோ நேபாளுக்கு வந்து தப்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்ரத் மஹாலும் நேபாளில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? அண்ட் லக்ஷ்மி பாயை வந்து குவாலியர் ஃபோர்ட்ல வந்து கொண்டுடுப்பாங்க. நெக்ஸ்ட், தோல்விக்கான காரணங்கள், ஃபெயிலியர். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன, காசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வெல் ஆர்கனைஸ்டா இல்ல, பிளான்டா இல்ல. ஓகேங்களா, ஸோ there was no evidence that the revolts were well organized and planned. ஓகேவா, ஸோ ப்ராப்பர் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது. ஓகே, எல்லாருமே அங்கங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க பண்றது ஒருத்தவங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஒரு டைம்ல வந்து ஒன்று விஷயங்கள் பிளான் பண்ணி எதுவும் வெல் ஆர்கனைஸ்டா நடக்கல. ஓகேவா, ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நாட் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் பிளான்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, அண்ட் அப்பவும் கூட ஜமீன்தார்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு தான் ராயலா இருந்தாங்க. ஸோ ஜமீன்தாரோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லாம இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ், எஜுகேட்டட் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லாம இருந்திருக்கும். ஓகேவா, அண்ட் மோர் தென் தட் பாம்பே, உங்களுக்கு பெங்கால் இங்க இருக்கு பாருங்க, பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இல்லாம இருந்திருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 1/4, ஓகேவா, 1/4 வந்து பிளேசஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஆக்குபைட் ஆன மாதிரி, அவங்க இருக்கக்கூடியவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி பீப்புள்ல 1/10. புரியுதா? ஸோ ஒரு பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது 1/10 பாப்புலேஷன்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பரப்பளவு நிலப்பகுதியா பார்க்கும்போது 1/4 வந்து இந்த இந்தியாவோட நிலப்பகுதியில பிளேசஸ்ல இந்த ரிவோல்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா மெயினா வந்து சதர்ன் சைடு வந்து நம்மளுக்கு எதுவும் வராம வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதனால்தான் ஸோ இந்த பெங்கால், மெட்ராஸ், பாம்பே எல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாம வந்திருக்காங்க. மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், ஓகேங்களா, அவங்களோட சப்போர்ட்டும் இல்லை. ஜமீன்தார்ஸுமே என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்க்கு தான் ராயலா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க யாரும் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஒரு ஹெட் அப்படின்ட்டு வந்து யாருமே பெருசா இல்லாம இருந்திருக்கு. அண்ட் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வெல் பிளான்டா இல்லாம இருந்திருக்கு, வெல் ஆர்கனைஸ்டா இல்லாம இருந்திருக்கு. ஓகேவா, and Indian princes also not show the interest in பார்க்கிறோம். ஓகே ஃபைன். ஸோ இதோட ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, குயின் ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து எப்போ அந்த டேட் முக்கியம், November 1, 1858. இது யார் வந்து இது பண்ணாங்கன்னா லார்ட் கேனிங், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, குயின் ப்ரொக்ளமேஷன் November 1, 1858. நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூலியமா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ண வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது மூலியமா என்னது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்க எண்டட் ஆகுது. ஓகேங்களா, ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி வந்து இங்க எண்டட் ஆகுது. ஓகேவா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் போயிட்டோம்னா நம்ம டைரக்ட் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து பிரிட்டிஷ் கிரவுன் ரூல் கூட நம்ம வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இனிமேட் நம்மள வந்து ரூல் பண்றது வந்து பிரிட்டிஷ் கிரவுன். ஓகேங்களா, அவங்களோட ராணி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அங்க யார் கிங் ஆர் குயின்ஸ் வாட் எவர், அது உங்களுக்கு கீழே தான் நம்ம வந்து நம்மள ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ இந்தியா நவ் கேம் அண்டர் த டைரக்ட் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்றது. புரியுதா? பிரிட்டிஷ் முடிவின் நேரடி ஆட்சி, இந்தியா இப்போது பிரிட்டிஷ் ராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட், நிர்வாக மாற்றம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தலைமை ஆளுநரின் அலுவலகம் வைஸ்ராயாக மாறப்படுது. கவர்னர் ஜெனரல்ல இருந்து வைஸ்ராயா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து நம்ம லார்ட் கேனிங் ஃபர்ஸ்ட் டே படிச்சோமா? எஸ், 1857 படிச்சோம் தானே? ஓகே, அப்ப லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங். புரியுதா? இப்போ ஈஸி ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ஓகே, ஸோ இந்த இது வந்து தர்பார் அலகாபாத்ல. ஓகேங்க, இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா November 1, 1858 தெரியும். எது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தா தர்பார் இன் அலகாபாத். ஓகேவா, ஸோ அது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? லார்ட் கேனிங், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து என்ன, டபுள் கவர்மெண்ட்
ஸ்டாப் பண்றாங்க, எண்டட். ஓகேங்களா, இரட்டை ஆட்சி முறை இருக்கீங்களா, ஸோ டபுள் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகுது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் கவுன்சில். ஓகேங்களா, ஆனா இது ஒன்லி டு பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்கா? ஸோ 15 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில். ஓகேவா, பிரிட்டிஷ்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இரட்டை ஆட்சி முறை வந்து முடிவுக்கு வந்தது, டபுள் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸோ இது ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததை தவிர்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இவ்வளவு நேரம் பார்த்ததுலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்திருக்கு, நான் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் தவிர்த்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாமா? ஓகே, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த ரிவோல்ட் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857 was a conflict between civilians and barbarians. ஓகேங்களா, பர்பாரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கலகம் நாகரிகத்திற்கும் காட்டு மிராண்டிற்கும். ஓகேங்களா, விச் மீன்ஸ் இதை வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸை வந்து சொல்றாங்க. ஸோ இந்தியன் பீப்புள் இதை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் அப்படி வந்து ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து சொன்னது வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, T.R. Holmes அப்படின்றது. The revolt of 1857 was conflict between civilian, இதை பிரிட்டிஷா சொல்றாங்க, பர்பாரிசம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ விச் மீன்ஸ் காட்டு மிராண்டித்தனம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்துக்க கூடியது தான் இந்த 1857 ரிவால்ட். இப்போ இந்தியர்களை எப்படி ஒரு கொச்சமா வந்து பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ T.R. Holmes அப்படின்றது. நெக்ஸ்ட் ரோஸ் லட்சுமி பாய் அவங்க தானே சப்ரஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, த பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் மிலிட்டரி லீடர் ஆஃப் த ரிபல்ட் வந்து லட்சுமி பாய் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஸோ வந்து இந்த ரிவோல்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் இதுவா வந்து பாத்தீங்கன்னா யார் பெஸ்ட் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி லட்சுமி பாய்ன்னு சொல்றாங்க. கிளியரா? அண்ட் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, ராணி லட்சுமி பாய் இறந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவோல்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஆம்பளை, அவங்க வந்து பெண் தான், பட் அவர் சொன்ன விதம் அப்படி, ஒரே ஆம்பளை வந்து இவங்க தான், அவங்களும் இப்ப வந்து செத்து இருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து அதையும் சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட பவர் அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டு த மென் வந்து அந்த பவர் வந்து லட்சுமி பாய்க்கு இருந்திருக்கிறத அதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களோட பிரேவரியை வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுமே வந்து ஹஜ் ரோஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த ராயல் தர்பாரோட டேட் கேட்டிருந்தாங்க. November 1, 1858 அலகாபாத் தர்பார் குவீன் ப்ரொக்ளமேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஓகேவா, ஸோ தர்பார்ல அண்ட் அலகாபாத்ல. ஓகேங்களா, ராயல் தர்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? குவீன் ப்ரொக்ளமேஷன்ஸ் 1858. ஓகேவா, ஸோ November 1, 1858. ஸோ ராயல் தர்பார்னு கேட்டாலும் அலகாபாத் தர்பார்னு கேட்டாலும் நம்ம இதை தான் நம்ம போடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சிம்பிள் ஆஃப் 1857 ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். ஓகேவா, இது என்னன்னா லோட்டஸ் அண்ட் சப்பாத்தி. ஓகேவா, ஸோ ஒரு கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா the food related to, ஓகே, எந்த ஒரு உணவு 1857க்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல சப்பாத்தி மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ சப்பாத்திஸ் அண்ட் வேற 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம சப்பாத்தின்னு இருக்கும். இன்னொரு கொஸ்டின்ல என்னன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா, the symbol of 1857 independence struggle was lotus and bread ன்னு ஆப்ஷன்ல இருந்தது. ஓகேங்களா, ஸோ நீங்க ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. லோட்டஸ் கண்டிப்பாக இருக்கு, அண்ட் தென் சப்பாத்தி இல்லைன்னா பிரெட், இது ரெண்டுத்துல நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாந்தியா தோப் அவர்களோட ஒரிஜினல் நேம் கேட்டிருக்காங்க. நானா சாஹிப் அவருடைய ஒரிஜினல் நேமும் கேட்டிருக்காங்க. ஸோ தாந்தியா தோப்போட ஒரிஜினல் நேம் ராம்சந்திர பாண்டுராங். நானா சாஹிப்க்கு கோவிந்த் தொந்தோ பேண்ட் அப்படின்றது. ஸோ நானா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ நானா பேண்ட் போடணும், அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஜாலியா வச்சுக்கோங்க. நானா பேண்ட் அப்படின்னு நொந்து இல்லைன்னா நான் வந்து ரொம்ப நொந்து போயிட்டேன்ப்பா, நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், ஷாப்பிங் போய் பேண்ட் தெரிய ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நானா சாஹிப் அப்படின்றது, ஸோ நொந்து பேண்ட் அப்படின்றது, தொந்து பேண்ட் கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க, தொந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க ராம்சந்திர, தாந்தியா டான் ராம் அந்த மாதிரி அப்படிங்களா, ஸோ டான் ராம் அப்படி வச்சுக்கோங்க. ராம்சந்திர பாண்டுரங். கிளியரா? ராம்சந்திர பாண்டுரங். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாரு 1857 அப்படி கேக்குறாங்க. சோ பால்மர்ஸ்டன். நெக்ஸ்ட் பாருங்க, சாஹிப் ஹாம் பகதூர். இந்த டைட்டில் வந்து
பக்த் கானுக்கு வந்து பகதூர் ஷா கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம அந்த குரூப் மேஜர் அந்த மெஜாரிட்டியா அந்த ஒரு மாஸ் குரூப் வந்து பகதூர் ஷாருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம் இல்லையா. சோ இங்க வந்து பக்த் கானுக்கு வந்து பகதூர் ஷா வந்து கொடுக்குறாரு. அது என்ன டைட்டில் பாருங்க, சஹிப் ஹலாம் பகதூர் அப்படின்றது. கிளியர். நெக்ஸ்ட், 19th Infantry at Beghampur refused to use the newly introduced rifle cartridge before Meerut incident. Meerut incident ஓகே, அதுக்கு முன்னாடியே மீரூட்ல வந்து ஒரு பெரிய கலகம் உருவாச்சு. ஓகேங்களா, மண்டல் பாண்டியன் ஒரு பெரிய கலகம் உருவாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஃபேன்ட்ரி வந்து எங்களால யூஸ் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 19வது காலான் படை. ஓகேவா, ஸோ நம்ம என்னென்ன நம்பர்ஸ்லாம் படிச்சிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மங்கள் பாண்டி. ஓகேங்களா, 34th Infantry மங்கள் பாண்டி அண்ட் 3 வந்து 3 Cavalry. அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்தது 11 and 20th Infantry அந்த காலான் படையோட சேர்ந்து தான் நம்மளுக்கு மீரூட் டு டெல்லிக்கு போயிருக்காங்க. அதுக்கான இந்த மங்கள் பாண்டிக்கு முன்னாடி மீரூட் இன்சிடென்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு குரூப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 19th Infantry 19வது காலான் படை. கிளியரா? தட் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா, ஸோ எந்த இன்ஃபேன்ட்ரின்னு அப்படியே தான் கேட்டாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஜூரிங் 1857 எந்த ஆர்மி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ராயலா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்த ஆர்மி பிரிட்டிஷ்க்கு வந்து ராயலா இருந்தது, விசுவாசமாக இருந்தது அப்படின்னு கேட்டதாங்க, மெட்ராஸ் ராணுவம். ஓகேங்களா, 1857 அப்போ எந்த ராணுவம் வந்து உங்களுக்கு விசுவாசமா இருந்ததுன்னு கேட்போம், மெட்ராஸ் ஆர்மி. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு மெட்ராஸ் சைட்ல அவ்வளோ நம்மளுக்கு அஃபெக்ட் எதுவும் ஆயிருக்காரு இல்லையா. ஸோ அது பற்றி நடந்துட்டு இருக்கோம்னால மெட்ராஸ் ஆர்மி. தட் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இந்த 1857 தான் பாத்தீங்கன்னா நீல் அவர்கள், நீல் பார்த்தோம், நீல் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ நீல் அவர்கள்லாம் வந்து வந்திருப்பாரு, வந்து ரொம்ப இந்தியன்ஸ்ல வந்து ரொம்ப நிறைய பேர் சாவடிச்சிருப்பாரு. ஸோ அதனாலதான் வந்து என்னது உங்களுக்கு அந்த இதுலயே அவர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட மெமரிக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து மவுண்ட் ரோட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து என்ன பண்ணும், 1937 தான் அந்த ஸ்டாச்சு வந்து ராஜாஜி பீரியட்ல வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஐஎன்சில நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகே, ஸோ அது இந்த நீல் வந்து இங்கதான் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ மெயினா நீங்க வந்து காசஸ் எல்லாம் என்னென்ன காசஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி பார்த்துட்டு படிச்சுட்டா போதும், என்னென்ன காசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சோஷியல் நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும். சோஷியல் ரிலிஜியஸ்னா மதம். அப்ப மதத்துல என்னென்ன இருக்கு, இந்துக்களோட அபாலிஷன் ஆஃப் சத்தி இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. முஸ்லீமோட பார்சிக மொழியை வந்து தேர்வு அதுல இருந்து எடுத்துட்டாங்க. ஜுடிஷியரி சிஸ்டம்ல இருந்து அதுல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் பேராமௌண்டன்சி அண்ட் சப்சிடரி அலியன்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நம்மளுக்கு பார்க்கறது முக்கியம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ரேஷன் பண்ணது யார் வந்து ஒரு பிளேஸ்லயுமே ஹெட்டா இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சப்ரஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்கள யாரெல்லாமே என்னென்ன செஞ்சாங்க, இப்போ வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க, சில பேர் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இமீடியட் காஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேற எந்த மாதிரி ஆங்கிள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் போலாமா இந்த செக்ஷன்ல இருந்து? ஓகே, டாக்ட்ரின் ஆஃப் தனித்தனியா போடுங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யாரு பண்ணாங்க, டாக்ட்ரின் ஆஃப் பேராமௌண்டன்சி யார் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் இருந்தாங்க 1857ல. ஓகேவா, அண்ட் தென் லக்ஷ்மி பாய். ஓகேவா, அவங்கள சப்ரஸ் பண்ண லீடர் பிரிட்டிஷ் ஆபீசர் யார், அவங்கள சப்ரஸ் பண்ண பிரிட்டிஷ் ஆபீசர் யார். ஓகேவா, கிளியரா? அண்ட் தென் மங்கள் பாண்டே எந்த ரெஜிமெண்ட், எந்த இன்ஃபேன்ட்ரி. ஓகேவா, அண்ட் அவரு ஹேங் பண்ணக்கூடிய டேட், எப்ப வந்து தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்னு இந்த டேட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ண முடியலாம். இதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி புக் கூட ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு சேர்த்து தான் இந்த வீடியோல இருக்கு. நீங்க இதை மட்டும் படிச்சுட்டு டேரக்டா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இன்னொரு வாட்டி கூட ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ற முடியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த கிரேட் ரிவால்ட் 1857. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். Thank you all.